ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகவும் நீங்கள் வாங்கிய கடனை சீக்கிரமாக அடைப்பதற்கும் இந்த ஒரே ஒரு லக்ஷ்மி படத்தை மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் மிகப்பெரிய அளவில் வருங்க. அப்படி என்ன லக்ஷ்மி படத்தை உங்கள் வீட்டில் வைக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுவதற்காக வாசில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பொருட்களை எந்த திசையில் வைக்கணும், என்னென்ன பொருட்களை வீட்டில் வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக செய்தாலே போதும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தை அதிகரித்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. அதே போல இந்த மகாலட்சுமியோட படத்தை உங்கள் வீட்டில் இந்த திசையில் வைத்தால் போதும், உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை சரியான திசையில் நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் பல்வேறு இடங்களில் சேரும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுபோல உங்கள் வீட்டில் எப்போதும் மகாலட்சுமியுடைய படத்தை தனியாக வைத்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமியோட திருவுருவ படத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தை இருப்பது போல சில படங்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட மாநில மக்களால் அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியாவில் மார்வாடிஸ் வகையான மகாலட்சுமி திருவுருவ படத்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மகாலட்சுமி திருவுருவ படம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஆந்தை படம் உள்ள மகாலட்சுமியோட படமும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட ஒரு அம்சம் தாங்க. ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதாங்க, மகாலட்சுமி தான் நமக்கு அல்லல்ல குறையாத செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இந்த பணம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் பெறுவீங்க. உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரராக ஆவதற்கு உண்டான அதிர்ஷ்டத்தை இந்த படம் உங்களுக்கு கொண்டு தரும். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும், பண கஷ்டங்கள் தீரும், வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிலைத்திருக்கும், லக்ஷ்மி கடாட்சமும் பெறுவீங்க. சரிங்களா? இந்த படத்தை எந்த சைடு மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை உங்கள் பூஜை அறையில் வடக்கு திசையை பார்த்து மாற்றுவது நல்லது. இல்லைனா வீட்டில் எங்கே வச்சிருந்தாலும் சரி, சாமி படம்லாம் மாட்டிருக்க இடத்துல இந்த மகாலட்சுமியோட படத்தை நீங்கள் வடக்கு திசையை பார்த்து மாற்றுவது நல்லது. அதுக்கடுத்து என்ன பண்ணா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான இந்த குபேர தீபம் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. இந்த குபேர தீபத்தை இந்த சாமி படத்துக்கு முன்னாடி வடக்கு திசையாக வைத்து, சரிங்களா, ஒரு குபேர விளக்கு இந்த மகாலட்சுமி அம்மனுக்கு முன்பாக வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் வடக்கு திசையில் இருக்கும் இந்த மகாலட்சுமிக்கு குபேர தீபம் ஏற்றி வழிபடின் மூலமாக உங்களுடைய பொருளாதார ரீதியான தடைகள்லாம் உடைந்து வருமானம் பன்மடங்காக பெருக துவங்குங்க. சரிங்களா? நீங்க தொழில் செஞ்சாலும் சரி, இல்ல வேலை செஞ்சாலும் சரி, வேலையில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், தொழிலில் பார்த்தீங்கன்னா நஷ்டம், வியாபார நஷ்டம் அப்படிங்கிற எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த வறுமையெல்லாம் அகன்று செல்வமானது செழிக்க துவங்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். சரிங்களா? அதனால் இந்த மகாலட்சுமியோட படத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்துச்சுட்டு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி மாட்டி வச்சுட்டு இந்த படத்திற்கு முன்பாக ஒரு குபேர தீபத்தை நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் விளக்கேற்றி வரும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும். நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.